தமிழ் சினிமாவில் நடித்து பிரபலமானவர் கேரளாவை சேர்ந்த நடிகர் ரவீந்தர். ஒருதலை ராகம், சகலகலா வல்லவன், தங்கமகன் உள்ளிட்ட ஏகப்பட்ட தமிழ் படங்களில் அந்த காலத்தில் வில்லனாக நடித்தவர். 1980இல் ஒருதலை ராகம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அவரது பாடி லாங்குவேஜ், டயலாக், மாடுலேஷன் படு வித்தியாசமாக இருந்தது. அவ்வளவுதான், தமிழ் சினிமாவில் ரவீந்தர் சகாப்தம் துவங்கியது. கமல், ரஜினி என உச்ச ஹீரோக்களின் படங்களில் இவர்தான் வில்லன். நல்ல டான்சரும் கூட. ராமன் லட்சுமணன் படத்தில் கமலும் ரவீந்தரும் டபுள் ஹீரோக்கள். கமல் வரிசையாக ரவீந்தருக்கு வாய்ப்பு கொடுத்தார். காக்கி சட்டை படத்தில் கமலை ஒரு மிரட்டியது இவரின் நடிப்பு. ஹீரோவாகவும் பல படங்களில் நடித்தார். எச்சில் இரவுகள் படம் இவருக்கு இந்திய அளவில் பெயர் வாங்கி கொடுத்தது. புகழ் உச்சியில் இருக்கும் போதே திடீரென சினிமாவில் இருந்து காணாமல் போனார். இடையில் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனார் என்ற வதந்தி செய்தி பரவியது. 15 வருடங்களுக்கு பின்னர் சத்யராஜ் நடித்த 6.2 படத்தில் ரவீந்தரை நடிக்க வைத்தார் தயாரிப்பாளர் ஆனந்த். தற்போது குடும்பம், தொழில் என்று கேரளாவில் அமைதியாக வாழ்ந்து வருகிறார் இந்த அழகான நடிகர்.